வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் அகாடமி. இந்த கிளாஸில் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A உடைய மெயின்ஸுக்கான ஜிஎஸ் தான் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அதன்படி இப்போ வந்து யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜில் 20 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதுக்கான வீடியோஸ் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இதில் வந்து இப்போ நம்ம என்ன டாபிக் வந்து ப்ரெசெண்டாக பார்க்குறோன்னா எமர்ஜென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த டாபிக் தான் வந்து பார்த்துட்டு வரும். சரிங்களா? எமர்ஜென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், மெட்ராஸ் மகாஜன சபா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஸ்வதேசி மூவ்மெண்ட், மாட்ரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிட்ஸ் இன் தமிழ்நாடு, ஹோம் ரூல் அஜிடேஷன், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், சிவில் டிசோபீடியன்ட், குவிட் இந்தியா மூவ்மெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு இந்த சுதந்திர போராட்டில் தமிழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக்லேயே வந்து இத்தனை டாபிக் வந்து நமக்கு கவர் ஆகிடும். சரிங்களா? ஸோ நம்மளோட சேனல் வந்து புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. சரிங்களா? ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து இது ஆல்ரெடி வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோடைய கண்டினியூஷன் தான். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அதை பாருங்கள். அது அந்த வீடியோவில் வந்து நமக்கு சுயாட்சி இயக்கத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து சுயாட்சி இயக்கத்துலேருந்து கண்டினியூ பண்ணாங்க. சுயாட்சி இயக்கம் ஸோ அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சுயாட்சி இயக்கம்னா ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஸோ என்னன்னா இந்தியா சுயாட்சி பெற மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்னி பெசன்ட் வந்து கேட்டுப்பாங்க. சரிங்களா? ஸோ 1907 சூரத் மாநாட்டில் பிளவு ஏற்படும். சரிங்களா? சூரத் பிளவு ஏற்படும், மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் தனித்தனியாக பிரிஞ்சிருவாங்க. ஸோ அதனால அவங்க வந்து மறுபடியும் இணையணும் அப்படின்னு சொல்லி அன்னி பெசன்ட் அம்மையார் கேட்டுப்பாங்க. ஆனால் அவங்க வந்து இணைய மறுத்துருவாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் 1911 செப்டம்பர் 3ஆம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய கோகலே மண்டபத்தில் கூடி இந்த சுயாட்சி இயக்கத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய அலுவலகம் பார்த்தோம்னா அடையாறுல இருக்கும். சரிங்களா? ஸோ அடையாறுல தான் வந்து ஹெட் குவார்ட்டர் சுயாட்சி இயக்கத்தினுடைய அலுவலகம் அப்படின்னா அது அடையாறுல இருக்கக்கூடியது. ஸோ இந்த சுயாட்சி இயக்கத்தினுடைய தலைவர் வந்து அன்னி பெசன்டாகவும் ஜிஎஸ் அருண்டேல் வந்து அமைப்பு செயலாளர். சரிங்களா? ஸோ செக்ரட்டரியா வந்து இருந்திருப்பாங்க. ஜிஎஸ் அருண்டேல் செக்ரட்டரி. அடுத்து சிபி ராமசாமி ஐயர் பொதுச் செயலாளர். ஸோ ஜெனரல் செக்ரட்டரி. பிபி வாடியா வந்து பொருளாளர். சரிங்களா? ஸோ இந்த தலைவர்கள்லாம் முக்கியமானது. சுயாட்சி இயக்கத்தில் எந்தெந்த தலைவர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க. சரிங்களா? தலைவர் அன்னி பெசன்ட், ஜிஎஸ் அருண்டேல் வந்து அமைப்பு செயலாளர், சிபி ராமசாமி ஐயர் பொதுச் செயலாளர், பிபி வாடியா பொருளாளர். ஸோ இந்த ஐக்கியத்தினுடைய நோக்கம் என்னன்னா பிரிட்டிஷ் பேரரசுக்குள்ளேயே வந்து எங்களுக்கு ஒரு சுயாட்சி இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியதுதான் இந்த சுயாட்சி இயக்கத்தினுடைய குறிக்கோள். ஸோ இதுல வந்து தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு சுதேசி இயக்க தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சை வி.கே. ராமானுஜா சாரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான சுயாட்சி இயக்க தலைவராக இருந்தவர். சரிங்களா? ஸோ இந்த சுயாட்சி இயக்கம் தொடங்கி கடலூர்ல வந்து மாநாடு நடத்துறாங்க. 1917 மே 9ஆம் தேதி கடலூர்ல விபி மாதவராவ் தலைமையில சுயாட்சி மாநாடு வந்து நடந்திருக்கும். ஸோ இந்த சுயாட்சி இயக்கத்தை வந்து மிதவாதிகளும் வந்து ஆதரிக்க தொடங்கியிருப்பாங்க. ஸோ மிதவாதிகள்னா மாட்ரேட்ஸ், அவங்களும் வந்து இந்த சுயாட்சி இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சுயாட்சி இயக்க கொள்கைகளை பிரச்சாரம் செய்யறதுக்காக PS குமாரசாமி ராஜா வந்து மீனாட்சி சகாய விவேகா வித்யாலயா அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருப்பார். PS குமாரசாமி ராஜா மீனாட்சி சகாய விவேகா வித்யாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருப்பாரு. அடுத்து இந்த மாநாடு சுயாட்சி இயக்கத்துக்கு வலு சேர்க்கிறதுக்காக பிரம்மஞான மாநாடு, ஸோ பிரம்மஞான சபையினுடைய மாநாடு வந்து ராஜபாளையத்தில் நடந்திருக்கும். ஸோ அதில் வந்து கையெழுத்து சேகரிப்பு, ஸோ கையெழுத்து இயக்கம் வந்து அதில் முன்னெடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ நீட் வந்து கேன்சல் பண்ணுறதுக்காக கையெழுத்து இயக்கம் சைன் வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த சுயாட்சி இயக்கத்தை சுயாட்சி வேணும் அப்படின்னு சொல்லி கோருவதற்காக கையெழுத்து பிரச்சாரம் வந்து செஞ்சிருப்பாங்க. இந்த பிரம்மஞான மாநாடு ராஜபாளையத்தில் நடந்ததில்ல. ஸோ இதையொட்டி அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து கைது செய்யப்பட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய கைது எதிர்த்து முதல் அரசியல் ஊர்வலமும் வந்து ராஜபாளையத்தில் தான் நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கிடையில மாணவர்கள் வந்து 1916 ஜூலை 24 மாணவர்கள் வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. ஸோ என்னன்னா புகைவண்டிகள்ல, ஸோ ட்ரெயின்ல வந்து பிரிட்டிஷார், ஸோ அதாவது ஐரோப்பியர்களுக்குன்னு சொல்லி ஒரு தனியாக இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது அவங்களுக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எதிர்த்து வந்து மாணவர்கள் வந்து போராடுறாங்க. எக்மோர் ரயில் நிலையத்துக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் செய்வாங்க. ஸோ இதை பார்க்குற அப்போதைய கவர்னர் பென்ட்லான் பிரபு அப்படின்னு சொல்லக்கூடிய, ஸோ லார்ட் பென்ட்லான், இவர் என்ன சொல்றாருன்னா மாணவர்கள் வந்து அரசியல் போராட்டத்தில் பங்கேற்க கூடாது ஸோ அப்படின்னு சொல்லி அதுக்கு தடை விதிப்பார். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த சுயாட்சி இயக்க பத்திரிகைகளுக்கு வந்து பாதுகாப்பு பணம் அப்படின்னா டெபாசிட் வந்து கட்டணும்னு சொல்லியிருப்பார். ஸோ பாதுகாப்பு பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் இதை எதிர்த்து அன்னி பெசன்ட் அவர்கள் வந்து சென்னை அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் இவங்களே ஆஜராகி வாதாடி இருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்க 1917 ஜூன்
15ஆம் தேதி அன்னி பெசன்ட், பிபி வாடியா, ஜிஎஸ் அருண், ஸோ 3 பேரும் வந்து உதகமண்டலத்துக்கு கொண்டு போய் அங்க வந்து காவல்ல அடைச்சிருப்பாங்க. ஸோ இதை எதிர்த்து வந்து ஸோ இவங்க 3 பேரும் அன்னி பெசன்ட், பிபி வாடியா, ஜிஎஸ் அருண் 3 பேரும் உதகமண்டலத்துக்கு கொண்டு போய் அங்க வந்து வீட்டு காவலில் வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அந்த பென்ட்லாண்ட் வந்து கூப்பிட்டு சொல்லுவார், ஸோ நீங்கள் வந்து இங்கே சுயாட்சி நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது, நீங்கள் வேற எங்கேயோ போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இவங்க கேட்க மாட்டாங்க. அந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் போது அவங்க 3 பேரையும் காவலில் வச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து காந்திஜி வந்து அன்னி பெசன்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, போராட்டவாதிகளை எல்லாம் விஞ்சி நிற்கும் போராட்டவாதி தான் அன்னி பெசன்ட் அப்படின்னு சொல்லி யாரு சொன்னதுன்னா காந்திஜி வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா? ஸோ இந்த கோட் வந்து முக்கியமானது. போராட்டவாதிகளை எல்லாம் விஞ்சி நிற்கும் போராட்டவாதி அப்படின்னு காந்திஜி யாரை சொல்லியிருப்பாருன்னா அன்னி பெசன்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த அன்னி பெசன்ட்டுடைய கைதை எதிர்த்து மிதவாதி அண்டு ஓய்வு பெற்ற நீதிபதி எஸ் சுப்பிரமணிய ஐயர், ஸோ அவர் கொடுத்த அந்த சர்பட்டத்தை வந்து திருப்பி கொடுத்திருப்பாரு. ஸோ திருப்பி கொடுத்தது போக அமெரிக்க குடியரசுத் தலைவர் உட்ரோ வில்சனுக்கு வந்து ஒரு கடிதத்தையும் எழுதியிருப்பார். ஸோ இதன் அடிப்படையில் எஸ் சுப்பிரமணிய ஐயர் வந்து இந்த சுயாட்சி சங்கத்தினுடைய கௌரவ தலைவர், ஸோ கௌரவ தலைவராக வந்து நியமிக்கப்பட்டிருப்பார். சுயாட்சி இயக்கத்தினுடைய கௌரவ தலைவராகவும் நியமிக்கப்பட்டிருப்பார் எஸ் சுப்பிரமணிய ஐயர். ஸோ அதே மாதிரி வெஸ்லி கல்லூரியில பேராசிரியர், தமிழ் ஆசிரியராக இருந்த திருவிக்கா அவர்கள் அந்த வேலையை வந்து ரிசைன் பண்ணியிருப்பார். ஸோ வந்து அவங்களுடைய கைதுக்கு எதிராக. அதே மாதிரி சேலத்துல சுயாட்சி சங்கத்தின் சார்பாக வந்து நடவடிக்கை முன்னெடுத்தவர் வந்து ராஜாஜி. ஸோ ராஜகோபாலாச்சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜாஜி தான் வந்து சேலத்துல சுயாட்சி சங்க கொள்கைகளை வந்து முன்னெடுத்திருப்பாரு. ஸோ இது வந்து காங்கிரஸ் வந்து பிளவுபட்டு முடங்கி கொண்டிருந்த காலம். ஸோ மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் பிரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த காலத்துல தேசிய போராட்டத்தை தீவிரத்துடன் வழிநடத்தியது அன்னி பெசன்ட் அவர்களுடைய சுயாட்சி இயக்கம் தான். ஸோ அதன்படி 1917 கல்கத்தா காங்கிரஸுக்கு வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த 1917 ஆகஸ்ட் 20 வந்து மாண்டேக் செம்ஸ்போர்ட் பிரகடனம் வந்து வெளியிடப்பட்டிருக்கும். ஸோ இது வந்து சுயாட்சி சங்கத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மாண்டேக் பிரகடனத்தை சுயாட்சி சங்கத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சுயாட்சி சங்கத்து மேல என்ன விமர்சனம் இருக்கா, இது வந்து பெரும்பாலும் பிராமணர்களே சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நீதி கட்சியும் வந்து விரோதித்து கொண்டது. ஸோ அதாவது சுயாட்சி இயக்கமும் நீதி கட்சியும் எதிர். ஸோ 2 பேரும் வந்து விரோதிங்க. அதே சமயம் அரசாங்கத்தையும் பகைத்து கொண்டது. ஸோ அதனால வந்து இந்த இயக்கம் வந்து தோல்வி அடைந்து விட்டது. சரிங்களா? அடுத்து வந்து ரவுலட் சத்தியாகிரகம். ஸோ ரவுலட் அறப்போராட்டம் 1919. ஸோ இந்த ரவுலட் சத்தியாகிரகம் துவங்கப்பட்டது எங்கன்னா தமிழ்நாட்டில் தான். சரிங்களா? ஸோ 1919 பிப்ரவரி மாதம் இந்திய சட்டமன்றத்தில் வந்து ரவுலட் மசோதா வந்து கொண்டு வரப்படும் போது அதை விவாதிக்கும் போது வி சீனிவாசாச்சாரி, ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா வந்து கொந்தளிப்புக்கு உள்ளாகும், இதை கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அடுத்து வந்து அதை கொண்டு வந்துருவாங்க. இருந்தாலும் இப்போ வந்து காந்திஜி வந்து அதை எதிர்க்கிறதுக்காக அறப்போராட்டம் முன்னெடுக்கணும். ஸோ அதுக்காக வந்து சென்னைக்கு வந்திருப்பார். ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு. ராஜாஜி தான் கூப்பிடுவார். ஸோ ராஜாஜி வந்து கஸ்தூரிரங்க ஐயர்கிட்ட சொல்லுவார். அவர் வந்து காந்திஜி வந்து தமிழ்நாட்டுக்கு வர சொல்லியிருப்பார். ஸோ அதன்படி 1919 மார்ச் 17 வந்து காந்திஜி கஸ்தூரிரங்க ஐயங்கார் வீட்டில் வந்து தங்கியிருக்கும் போது ரவுலட் சட்ட எதிர்ப்பு திட்டம் வந்து அங்கே வகுக்கிறாங்க. ஸோ அதுக்காக சத்தியாகிரக சபை வந்து உருவாக்கப்படுது. அதில் காந்திஜியும் வந்து தலைவராக இருந்திருப்பாரு. 120 பேர் அந்த சத்தியாகிரக சபையில வந்து சபதத்தில் வந்து கையொப்பமிட்டு சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சென்னையில இருந்து தான் ரவுலட் சத்தியாகிரக செயல் திட்டத்தை வந்து அறிவித்திருப்பார். ஸோ 1919 மார்ச் 30 வந்து இந்தியா முழுவதும் அறுதல் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதைன் வந்து அதை தள்ளி போட்டிருப்பாரு. 1919 ஏப்ரல் 6 தமிழ்நாட்டில் வந்து ரவுலட் சட்ட எதிர்ப்பு நாள். ஸோ அது வந்து துக்க தினமா கொண்டாடப்பட்டிருக்கும். துக்க தினமா அனுசரிச்சிருப்பாங்க. திருவல்லிக்கேணி கடற்கரையில் பொதுக்கூட்டம் நடக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த ரவுலட் சத்தியாகிரகத்தை சவுகார்பேட்டையில வந்து ராம்ஜி கல்யாண்ஜி, ஸோ அவர் வந்து முன்னெடுத்திருப்பாரு. சத்யாகிரகி அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகையும் வந்து வெளியிட்டிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து காந்திஜியினுடைய தடை செய்யப்பட்ட நூல்கள் இதெல்லாம் வந்து ஸோ காந்திஜியினுடைய சர்வோதயம், அப்புறம் இந்திய சுயராஜ்யம், அப்புறம் வீர சவார்கருடைய எரிமலை, ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூல்கள்லாம் வந்து விற்பனை செய்யறாங்க. இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்ட நூல்கள். காந்திஜியோடது சர்வோதயம், இந்திய சுயராஜ்யம், அப்புறம் வீர சவார்கருடையது எரிமலை அப்படிங்கிற தடை செய்யப்பட்ட நூல்கள் விற்பனை செய்யப்படும். அடுத்து பம்பாயிலும் அகமதாபாத்திலும் இருந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் தீவிரமடையவில்லை. ஸோ சரிங்களா? ரவுலட் சட்டம்ங்கிறது பம்பாய் அகமதாபாத்தில் இருந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு தீர்மானமா இல்லை. ஸோ காந்திஜியோட முதல் அகில இந்திய சத்தியாகிரக போராட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தான் வந்து துவக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ ரவுலட் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் துவக்கப்பட்ட காந்திஜியினுடைய முதல் அகில இந்திய சத்தியாகிரக போராட்டம். ஸோ ரவுலட்டுக்கு அப்புறமா கிலாபத் இயக்கம். ஸோ கிலாபத் இயக்க காந்திஜி வந்து ஒத்துழைப்பு கொடுத்திருப்பாரு. ஸோ அதன் காந்திஜியோட ஒத்துழைப்போட இந்திய முஸ்லிம்கள் துவக்கிய இயக்கம் தான் கிலாபத் இயக்கம். ஸோ அதன்படி ராஜாஜி 1919 ஆகஸ்ட் மாநில காங்கிரஸ் மாநாட்டில்
அலி சகோதரர்களை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாரு. ஸோ 1919 அக்டோபர் 17 வந்து கிலாபத் தினமா அனுசரிக்கப்பட்டிருக்கும். இந்துக்களும் இதை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்துக்களுடைய ஆதரவை ராஜாஜி வந்து வாங்கி கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி யாகூப் ஹசனை வந்து ஆதரித்து சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பார். ஸோ அதன்படி 1920 மே மாதம் யாகூப் ஹசன் வந்து சென்னை மாநிலத்தோட கிலாபத் இயக்கத்தை அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்து கொண்டு வந்திருப்பார். சரிங்களா? ஸோ கிலாபத் தினம் கொண்டாடப்பட்டது எப்போ நம்ம 1919 அக்டோபர் 17. ஸோ அடுத்து பாருங்க, சென்னையில வந்து மௌலானா சௌகத் அலி. ஸோ மௌலானா சௌகத் அலி தலைமையில கிலாபத் மாநாடு சென்னையில் 1920 ஏப்ரல் 20 ஸோ இந்த சமயத்துல தமிழ்நாட்டுக்கு வந்த காந்திஜி அவர்கள் அந்த கிலாபத் இயக்கத்துக்கு ஆதரித்து பிரச்சாரமும் செஞ்சிருப்பாரு. ஸோ என்ன சொல்லியிருப்பாருன்னா, அதுல மகாத்மா காந்திக்கு ஜே அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக முகமது அலி சௌகத் அலிக்கு ஜே அப்படின்னு சொல்லுங்க, கோஷமிடுங்க அப்படின்னு சொல்லி காந்திஜி வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த கிலாபத் இயக்கத்தினுடைய உயிர் நாடியா இருந்தது வந்து வாணியம்பாடி. கிலாபத் இயக்கத்தின் உயிர் நாடியா இருந்தது வாணியம்பாடி. ஸோ அந்த கிலாபத் இயக்கத்தை பார்த்தோம்னா நீதி கட்சியினரும் அதுக்கப்புறம் சுயாட்சி அங்கத்தினரும் லிபரல் கட்சியினரும் இதை வந்து ஆதரிக்கவில்லை. சரிங்களா? ஸோ இங்க யாரு ஆதரிச்சாங்க, யார் ஆதரிக்கலைங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதுக்கப்புறம் சுயாட்சி சங்கம்னா அன்னி பெசன்ட். ஸோ அன்னி பெசன்ட்டுடைய ஹோம் ரூல். ஸோ இவங்க வந்து இந்த கிலாபத் இயக்கத்தை வந்து ஆதரிக்கவில்லை. சரிங்களா? ஸோ கிலாபத் இயக்கத்தினுடைய முக்கிய உயிர்நாடியா இருந்தது வாணியம்பாடி. அடுத்து வந்து நீதி கட்சி. ஸோ நீதி கட்சி வந்து சுதந்திர போராட்டத்தில் என்ன பங்களிப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீதி கட்சி வந்து விடுதலை போராட்டத்தில் பங்கேற்காமல் தான் இருந்தது. சரிங்களா? அவங்களுடைய முக்கியமான நோக்கம் பிராமணர் இல்லாத நலன். ஸோ பிராமணனுக்கு அவங்களுடைய நலன் காக்கிறது தான் உங்களுடைய முக்கியமான நோக்கமா இருந்தது. ஸோ விடுதலை போராட்டத்தில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண கிடையாது. இவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, ஸோ அப்படி விடுதலை கிடைச்சா ஆட்சி வந்து பிராமணர்களுக்கு தான் மாறுமே தவிர முழு மக்களாட்சியா இருக்காது அப்படின்னு சொல்லி நம்பியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ மாண்டேகு செம்ஸ்போர்ட் திருத்தத்தின்படி இரட்டை ஆட்சி கொண்டு வரும்போது அதை வந்து காங்கிரஸ் நிராகரிச்சிருப்பாங்க. பட் நீதி கட்சி வந்து அதை வரவேற்று தேர்தலையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1927 முதல்ல இருந்து மாநில சுயாட்சி கோரிக்கை வந்து நீதி கட்சி வச்சிருப்பாங்க. ஸோ மாநில சுயாட்சி கோரிக்கை 1927 இருந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நீதி கட்சியினுடைய முதலமைச்சர்களை பார்ப்போம். 1920 சுப்பராயலு ரெட்டி, 23 பனகல் அரசர், 26 சுப்பராயன் வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளர், கருப்பு குதிரை அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் சுப்பராயன். அடுத்து 1930 முனுசாமி நாயுடு. ஸோ 30 முனுசாமி நாயுடு 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. 32 பொப்புளி அரசு. ஸோ சட்டமறுப்பு இயக்கம் நடந்துட்டு இருந்த காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்தவர் பொப்புளி அரசர் 1932. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா 1920 22 வரைக்கும் நடந்திருக்கும். குறிப்பா தமிழ்நாட்டில் வந்து ராஜாஜி தலைமையில தான் வந்து ஒத்துழையாமை இயக்கம் முன்னெடுக்கப்பட்டிருக்கும். ஸோ ஜார்ஜ் ஜோசப் அவருடைய வக்கீல் தொழிலை வந்து விட்டுட்டு வந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். ஸோ வக்கீல் தொழில் பாரிஸ்டர் வழக்கறிஞர் ஜார்ஜ் ஜோசப் அவருடைய தொழிலை திறந்திருப்பாரு. அதே மாதிரி சீனிவாச ஐயங்கார் அவருடைய அட்வொகேட் ஜெனரல் அப்படிங்கிற பதவியையும், அதுக்கப்புறம் சிஐஇ ஸோ சிஐஇ சிஐஇ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பட்டத்தையும் வந்து திருப்பி கொடுத்திருப்பாங்க சீனிவாச ஐயங்கார். அதுக்கப்புறம் வஉசி வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை ஆதரிக்க மாட்டார். ஸோ இருந்தாலும் வக்கீல் தொழிலோடு தொடர்ந்து இலக்கிய பணியை மேற்கொள்வார். சரிங்களா? ஸோ வஉசி வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை ஆதரிக்கவில்லை, நாட் சப்போர்ட்டட். ஸோ ஆனால் என்ன பண்ணியிருப்பாரு, வக்கீல் தொழிலை விட்டுட்டு வந்து இலக்கிய பணி, லிட்ரேச்சர் புக்ஸ் எழுதியிருப்பாரு. சரிங்களா? ஸோ அதான் வந்து வஉசி. அடுத்து 1920 இறுதியில மாநில சட்டமன்ற புறக்கணிப்பு வந்து நடத்தப்பட்டிருக்கும். ஸோ அதன்படி தேர்தலில் வந்து பங்கேற்க கூடாது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து புறக்கணிச்சிருப்பாங்க. பட் நீதி கட்சி வந்து தேர்தலில் பங்கேற்று சட்டமன்றத்துக்குள்ள போயிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த சட்டமன்ற புறக்கணிப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து வெற்றி பெறவில்லை. சரிங்களா? ஸோ சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ராஜாஜியும் அதுக்கப்புறம் டிஎஸ்எஸ் ராஜன், ஸோ இவங்க 2 பேரும் வந்து திருச்சி, கோயம்புத்தூர், சேலம் இங்கெல்லாம் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு போட்டியிட்ட காங்கிரஸ் தலைவர்களை வந்து பின்வாங்க வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ 1921 ஜனவரி 10 சென்னைக்கு வந்து கானாட் கோமகன், ஸோ அவனை வந்து புறக்கணிச்சிருப்பாங்க ராஜாஜி தலைமையில. ஸோ ஆனால் வந்து நீதி கட்சி அப்போ அரசாங்கத்தில் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் சார்பாக கானாட் கோமகனுக்கு வரவேற்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் வந்து அப்போ 2 நாளைக்கு பின்னாடி புதுசாக திறந்து அந்த சட்டமன்ற கூட்டத்தை புதுசாக ஃபார்ம் பண்ண கவர்மெண்ட்டை துவக்கி வச்சு ஸ்பீச் வந்து கொடுத்திருப்பாரு கானாட் கோமகன். ஸோ இந்த காலத்துல பக்கிங்காம் தொழிற்சாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செஞ்சிருப்பாங்க. கள்ளுக்கடை மறியல் வந்து ரொம்ப தீவிரமா முன்னெடுக்கப்பட்டிருக்கு. ராஜபாளையம், ஸோ இந்த ஒத்துழையாமை இயக்கத்துல முக்கியமானது தமிழ்நாட்டில் எந்த ஊர் ரொம்ப முக்கியமா பங்கேற்றதுன்னா ராஜபாளையம் தான். ஸோ ஒத்துழையாமை இயக்கத்துல ராஜபாளையம் தான் ரொம்ப முக்கியமான பங்கேற்பு செஞ்சது. ஸோ சுயாட்சிக்க தலைவர்களும் இதுல தீவிரமாக பங்கேற்றிருக்காங்க. ஸோ ஹோம் ரூல் மூவ்மெண்ட் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை ஆதரிச்சிருக்காங்க. ஐபி அரங்கசாமி ராஜா, ஸோ இவர் வந்து கதர் இயக்கத்துக்காக ராஜபாளையம் கை சர்க்கா நூல் நூற்கும் தொழிற்சாலை அப்படின்னு சொன்ன வந்து ராஜபாளையத்தில் ஆரம்பிக்கிறார். யாருன்னா ஐபி அரங்கசாமி ராஜா. கதர் இயக்கத்துக்காக ராஜபாளையம் கை சர்க்கா நூல் நூற்கும் தொழிற்சாலை.
ஸோ இது காந்திஜி அவர்கள் வந்து 1922 மார்ச் 18 அன்னைக்கு கைது செய்யப்பட்டதை ஒட்டி ராஜபாளையத்தில் அரசியல் கொந்தளிப்பு. ஸோ ராஜபாளையத்தில் பெரும் வன்முறைகள்லாம் நடந்திருக்கும். எஸ் சீனிவாச ஐயங்கார் ராஜபாளையத்தை என்ன சொல்லி போனா சுயராஜபாளையம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. எஸ் சீனிவாச ஐயங்கார் ராஜபாளையத்தை சுயராஜ பாளையம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா எஸ் சீனிவாச ஐயங்கார். ஸோ அடுத்து PS குமாரசாமி ராஜா விவசாயிகள் சங்கம் வந்து துவக்கியிருப்பாரு. இது இந்த 22-22 மலபார்ல மாப்பிள்ளைகள் கிளர்ச்சி வந்து நடந்திருக்கும். ஸோ இதன் எதிரொலியா அந்த கிளாபத் அப்புறம் ஒத்துழையாமை இயக்கங்கள் வந்து என்ன இருக்கும், அது வந்து ரொம்ப வீக் ஆகியிருக்கும், வலுவில் வந்து போகி இருக்கும். ஸோ இந்த சமயத்துல நிறைய தலைவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருப்பாங்க. யாகூப் ஹசன், அப்துல் மஜீத் சார், தமிழ்நாடு பத்திரிகை ஆசிரியர் வரதராஜ நாயுடு, தேசபக்தன் ஆசிரியர் குழுவினர். ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை ஒட்டி கைது செய்யப்பட்டிருப்பாங்க. 1921 நவம்பர் 4 அன்னைக்கு அகில இந்திய காங்கிரஸ் என்ன சொல்லுவாங்கன்னா தனிநபர்கள் வந்து சட்டமறுப்பு இயக்கத்தில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன்படி ராஜாஜி, MV சுப்பிரமணிய சாஸ்திரி ஸோ அவங்களாம் வந்து கைது செய்யப்படுவாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஈவரா அவர்களும் வந்து கைது செய்யப்பட்டிருப்பார். சரிங்களா. 1922 ஜனவரி 14 வேல் சிலுவரசர் சென்னைக்கு வந்தப்போ அதை வந்து சென்னை முழுசாவே வந்து பூர்ண ஹர்த்தால் கடையெடுப்பு வந்து நடத்தப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் வரிகுடா இயக்கத்துக்கு வந்து ஆதரவு இல்லை. ஸோ தமிழ்நாட்டில் வந்து வரிகுடா இயக்கத்துக்கு அந்த அளவுக்கு ஆதரவு இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை எப்போ வந்து நீக்கியிருப்பார்னா காந்திஜி 1922 பிப்ரவரி 4 சௌரி சௌரா வன்முறை நடக்கும்போது அதை ஒட்டி காந்திஜி வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை விலக்கி கொண்டு இருப்பார். ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பார் ஒத்துழையாமை இயக்கத்தை. அடுத்து பாருங்க சுயராஜ கட்சி. ஸோ 1923 to 26 சுயராஜ கட்சி வந்து 23 தொடங்கப்படும். இது வந்து சட்டமன்றத்துக்குள்ள ஒத்துழையாமைக்கு முன்னெடுக்கிறதுக்காக தொடங்கப்பட்டது சுயராஜ கட்சி. ஸோ அந்த கட்சியில இருந்த முக்கிய தமிழ்நாட்டு தலைவர்கள் பார்த்தோம்னா கஸ்தூரிரங்க ஐயங்கார், சீனிவாச ஐயங்கார், வரதராஜ நாயுடு, விஜயராகாச்சாரியார், ரங்கசாமி ஐயங்கார். ஸோ அவங்களாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க 1923 மத்திய சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அதன்படி மத்திய சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சுயராஜ கட்சியினர் யாருன்னு பார்த்தோம்னா சத்யமூர்த்தி, ரங்கசாமி ஐயங்கார், RK சண்முகம் செட்டியார், சீனிவாச ஐயங்கார். ஸோ அவங்களாம் வந்து மத்திய சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டு சுயராஜ கட்சி 41 இடங்களில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் அமைச்சரவை அமைக்க வந்து மறுத்து விட்டு இருப்பார்கள். சரிங்களா. அமைச்சரவை அமைக்க மறுத்துடுவார். சட்டமன்ற தேர்தலில் சுயராஜ கட்சி போட்டுக்கிட்டு 41 இடங்களை வந்து ஜெயிச்சிருப்பாங்க சென்னை சட்டமன்ற தேர்தலில். ஸோ அடுத்து வந்து நீல் சிலை அகற்றும் போராட்டம். நீல் சிலை அகற்றும் போராட்டம். ஸோ அந்த நீல் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னை ராணுவ பிரிவின் தலைவராக இருந்தவர். ஸோ அவர் வந்து 1957 பெருங்கிளர்ச்சியை ஒடுக்குவதில் ரொம்ப தீவிரமா ஆர்வமா இருந்தவர். சரிங்களா. ஸோ அதனால வந்து இவருடைய சிலை வந்து சென்னையில் வச்சிருப்பாங்க. அது அகற்றணும்னு சொல்லி போராட்டம் நெல்லை சோமயாஜுலு தலைமையில வந்து ஒரு சத்தியாகிரக குழு உருவாக்கப்பட்டு அந்த நிலச்சிலை அகற்றும் போராட்டம் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கும் 1927. ஸோ அதன்படி சுப்பராயல நாடு, முகமது சாலியா ராவுத்தர் ஸோ இவங்க 2 பேரும் தலைமை தாங்க நீல் சிலையை வந்து உடைத்து சேதப்படுத்தியிருப்பாங்க. அதுக்காக 6 மாதம் சிறை தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருக்கும் அந்த 2 பேருக்கும். ஸோ அடுத்து வந்து சைமன் குழு புறக்கணிப்பு. ஸோ அதே காலகட்டம் 1927 to 29 சைமன் குழு புறக்கணிப்பு. 28 பிப்ரவரி 3 பம்பாயில வந்து இறங்கினப்போ இந்தியா முழுசுமே வந்து ஹர்த்தால் நடக்குது. ஸோ சென்னையில் வந்து துப்பாக்கி பிரயோகம் பயன்படுத்தும் போது 3 பேர் வந்து மரணம் அடைஞ்சிருப்பாங்க. திருவல்லிக்கேணி, ஜார்ஜ் டவுன்ல வந்து கட்டுக்கடங்காத வன்முறையை அடக்குவதற்காக ராணுவம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். அடுத்து ஸோ இந்த சைமன் குழு புறக்கணிப்பினுடைய வரவேற்பில் டாக்டர் பி சுப்பராயன் ஸோ அவர் வந்து கவர்மெண்ட் நீதி கட்சி அரசாங்கம் ஆட்சியில் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ அந்த டாக்டர் பி சுப்பராயன் வந்து போய் வரவேற்பு கொடுத்திருப்பார். ஸோ அதை கண்டித்து அவருடைய அமைச்சரவையிலிருந்து ரங்கநாத முதலியார், அதுக்கப்புறம் ஆரோக்கியசாமி முதலியார் ஸோ 2 பேரும் வந்து அவருடைய அமைச்சரவையிலிருந்து பதவி வந்து விலகி இருப்பாங்க. அடுத்த 1930 29 அன்னைக்கு அகைன் மீண்டும் சென்னைக்கு வந்தப்போ ரொம்ப தீவிரமா புறக்கணிப்பு செய்யப்பட்டது. சைமன் குழு புறக்கணிப்பு கருப்பொடி காட்டியிருப்பாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா பூரண சுதந்திர சபதம். ஸோ பூரண சுதந்திர சபதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூரண சுதந்திர சபதம் அப்படின்றது இந்தியாவிலே முதல்ல சென்னையில தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 1927 சென்னை காங்கிரஸ் கூட்டத்தில் தான் வந்து முதன்முறையா பூரண சுதந்திரமே இந்தியாவின் குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 1928 கல்கத்தாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 1929 இறுதிக்குள்ள டொமினியன் அந்தஸ்து வந்து கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கலன்னா பூரண சுதந்திரம் கோரி நீங்க கோர வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் வந்து ஈற்றப்பட்டிருக்கும். ஸோ அதன்படி 1909 ஜனவரி 26 வந்து பூரண சுதந்திர நாள் வந்து கொண்டாடப்பட்டிருக்கும். ஸோ இந்த பூரண சுதந்திர நாளை ராஜாஜியும் வைத்தியநாத ஐயரும் வந்து மதுரையில கொண்டாடி இருப்பாங்க. அன்னைக்கு மாலை திருவல்லிக்கேணியில பொதுக்கூட்டம் நடந்திருக்கும். ஸோ அந்த கூட்டத்தில் 60,000க்கும் மேற்பட்டோர் எவ்வளவு பேரு 60,000க்கும் மேற்பட்டோர் வந்து அந்த பூர்ண சுயராஜ்யம் வேணும், சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த சபதத்தை எடுத்துக்கொண்டனர்.
அடுத்து வந்து உப்பு சத்தியாகிரகம். ஸோ உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி ராஜகோபாலாச்சாரி தலைமையில தான் நடந்திருக்கும். இவர் வந்து என்ன பண்ணுவார், உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்றதுக்காக மதுரை போய் அங்க இருக்கக்கூடிய என்எம்ஆர் சுப்பராமன், அதுக்கப்புறம் வக்கீல் வைத்தியநாதர் ஐயர், ஸோ அவங்க 2 பேரையும் சந்தித்து முடிவு எடுக்கிறாரு. அதன்படி 1930 ஏப்ரல் 13 அன்னைக்கு வந்து உப்பு சத்தியாகிரகம் யாத்திரை வந்து தொடங்குது. ஸோ இந்த ஏப்ரல் 13 அப்படிங்கிறது அன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு அண்டு ஜாலியன்வாலாபாக் படுகொலை நிகழ்த்தப்பட்ட நாளும் அந்த ஏப்ரல் 13 தான். அன்னைக்கு தான் வந்து இவங்க உப்பு சத்தியாகிரக யாத்திரையை மேற்கொள்றாங்க. ராஜாஜி சுப்பராமன், ஸோ இவங்களோட 98 சத்தியாகிரகிகள். ஸோ மொத்தம் 100 பேர் அன்னைக்கு காலையில் 5 மணிக்கு வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய டாக்டர் TSS ராஜன் வீட்டில இருந்து கிளம்புறாங்க. ஸோ TSS ராஜனுடைய மகள் வந்து ராஜாஜிக்கு நெற்றியில திலகமிட்டு வழி அனுப்பி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து வழியில போகும்போது பாரதியாருடைய அச்சமில்லை பாடலை பாடியிருப்பாங்க. அதே மாதிரி இவரோட வந்து நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை வந்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது அப்படிங்கிற பாடலையும் வந்து எழுதி கொடுத்திருப்பாரு. ஸோ இப்போ அவங்க வந்து யாத்திரை போகும்போது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து வரவேற்பு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தஞ்சை மாவட்ட கலெக்டர் வந்து AJ ராரன் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஸோ அந்த மாதிரி வரவேற்பு கொடுக்கக்கூடாது, அப்படி கொடுத்தாங்கன்னா அது வந்து தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இருந்தாலும் இதை தாண்டி மக்கள் வந்து வரவேற்பு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஸோ வந்து திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மன்னார்குடி, அதுக்கப்புறம் திருத்துறை பூண்டி வழியா, ஸோ இந்த வழியா தான் அந்த யாத்திரை போயிருக்கும். மொத்தம் 16 நாள் யாத்திரை முடிஞ்சு 1930 ஏப்ரல் 28 வேதாரண்யத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ அடுத்த நாள் ஏப்ரல் 29 வந்து அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, உண்ணாவிரதம் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே உண்ணா நோன்பு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஏப்ரல் 30 அன்னைக்கு வந்து ராஜாஜி பிளஸ் 16 சத்தியாகிரகிகள், ஸோ அவங்க வந்து அகஸ்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்க இருக்கக்கூடிய உப்பளத்துல போய் உப்பை அள்ளி இருப்பாங்க. சரிங்களா. ஸோ அப்போ அப்படி அள்ளும் போது ராஜாஜி மட்டும் வந்து கைது செய்யப்பட்டிருப்பாங்க. சரிங்களா. ஸோ வந்து உப்பு சத்தியாகிரக போராட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அங்கங்க வந்து 1.5 மாத காலம் வந்து நடந்தது. ஸோ வந்து 1.5 மாசத்துக்கு வந்து உப்பு சத்தியாகிரக போராட்டம் தமிழ்நாட்டில் வந்து நடத்தப்பட்டிருக்கும். ஸோ இப்போ ராஜாஜி வந்து ஏப்ரல் 13 திருச்சியிலிருந்து ஸ்டார்ட் பண்ண அதே நாள், ஸோ 1930 ஏப்ரல் 13 ஆந்திரா கேசரி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரகாசம் தலைமையில் சென்னை நகரில் வந்து உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடந்திருக்கும். ஸோ அவங்க வந்து அதிகாலை 7 மணிக்கு வந்து திலகர் கட்டடத்தை அறிந்து அங்கே போய் உப்பு காசிருப்பாங்க. ஸோ இதில் பிரகாசம் நாகேஸ்வர ராவ் பந்துலு, ஸோ உங்களுக்கு வந்து 500 ரூபாய் அப்புறம் அதை வந்து விதிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கட்ட மறுத்ததுனால அவங்களுடைய கார்கள்லாம் ஜப்தி பண்ணி ஏலத்தில் விட்டுருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து இன்னொரு குழு வந்து பார்த்தோம்னா டாக்டர் நடராஜன், செல்வி துர்காபாய் தலைமையில் உயர்நீதிமன்றம் வழியாக வந்து வந்திருப்பாங்க 300 பேர். ஸோ இவங்களை வந்து போலீஸ் குதிரைப்படையினர் அடித்து ரொம்ப துன்புறுத்தி கலைச்சி இருப்பாங்க. ஸோ போலீஸ் குதிரைப்படையினர் அடித்து அவர்களை கலைச்சிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து சோழிங்கபுரத்தில் சங்கர் ஐயர், முனுசாமி முதலியார், ஸோ இவங்க வந்து உப்பு சத்தியாகிரகத்தை செஞ்சு அதுக்காக தண்டனை வாங்கியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்ளப்பட்ட போராட்டம். அடுத்து வந்து சட்டமறுப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பாருங்க 1930 மே 5ஆம் தேதி ஸோ காந்தி வந்து ஏர்வாடா சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருப்பாரு. ஸோ அதை ஒட்டி தேசம் முழுவதுமே வந்து ஹர்த்தால் நடக்கும். அப்போ சென்னை சட்டமன்றத்துக்கு வந்து நியமன உறுப்பினரா, ஸோ நாமினேட்டட் மெம்பரா நியமிக்கப்பட்ட முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் அவங்களுடைய அந்த நாமினேட்டட் மெம்பர் பதவி வந்து ரிசைன் பண்ணியிருப்பாங்க. மதுரையில் இருக்கக்கூடிய பாஸ்கர தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஸோ காந்தியோ பரம ஏழை அவர் சன்னியாசி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. அந்த பாட்டு KP சுந்தரம்பால் வந்து பாடி அதை இசைத்தட்டா வெளியிட்டிருப்பாங்க. காந்திகிரிவின் ஒப்பந்தம், ஸோ காந்திகிரிவின் ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதன்படி காந்தி வந்து 2வது வட்டமேசை நாட்டில் வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல கண்டதுக்காக லண்டன் வந்து போயிருப்பாரு. ஸோ அங்கே வந்து ஏமாற்றம் தான் இருக்கும். மகன் வந்து 1932 ஜனவரி 4ஆம் தேதி மீண்டும் சட்டமறுப்பு இயக்கத்தை கையில் இருக்கும்போது அவர் வந்து கைது செஞ்சிருவாங்க. ஸோ இப்போ வந்து நாடு முழுக்கவே வந்து வன்முறை நடக்கும். ஸோ அதிர்ச்சி விட்ட ஸோ இந்த செய்தி கேட்ட திண்டுக்கல் வெள்ளைச்சாமி பிள்ளை, ஸோ அவர் வந்து மரணம் அடைந்தார். ஸோ உயிர் நீத்தார். செய்தி கேட்டு வந்து அவர் இறந்து போயிருப்பாரு. அதே மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய ராஜாஜி சத்தியமூர்த்தி எல்லாம் கைது செய்யப்படுறாங்க. காங்கிரஸ் கமிட்டிகள் வந்து சட்டவிரோதமானவை அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அறிவிக்கிறாங்க. திருப்பூர்ல வந்து PS சுந்தரம் தலைமையில ஊர்வலம் நடக்கும். ஸோ அந்த ஊர்வலத்துல தான் போலீஸ் அதிகாரி ஸோ முகமது அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த ஊர்வலத்தை தாக்கியிருப்பார். ஸோ அந்த ஊர்வலத்தில் வன்முறை அடிச்சு விரட்டி இருப்பாங்க. ஸோ அப்படி விரட்டும் போது திருப்பூர் குமாரசாமி ஸோ அவருடைய மண்டையில வந்து அடிபட்டு அவர் வந்து இறந்து போயிருப்பார். ஸோ அந்த இறக்கும் தருவாயிலும் கொடியை கையில பிடிச்சிட்டு இருந்ததுனால அவர் வந்து கொடிகாத்த குமரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா. ஸோ அதே மாதிரி விருதுநகர்ல காமராஜர் ஜாமீன் கட்ட மறுத்து ஓராண்டு சிறைக்கு போயிருப்பாரு இந்த சட்டமறுப்பு இயக்கத்தை ஒட்டி. அடுத்து வந்து 37 தேர்தல் வருது. ஸோ 37 தேர்தலில் காங்கிரஸ் வந்து போட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதுல மத்திய சட்டமன்ற தேர்தலில் சென்னைக்கு வந்து 16 தொகுதி வந்து ஒதுக்கியிருப்பாங்க. அதுல
11 காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அதே மாதிரி மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வந்து 159 சீட்டு ஜெயிச்சு ராஜாஜி தலைமையில் அமைச்சரவை வந்து அமைக்கப்படும். ஸோ ராஜாஜி என்ன பண்ணுறாங்க, இந்தியை கொண்டு வந்துருவாரு. ஸோ இதை எதிர்த்து எல்லாமே இந்திய போராட்டம் நடக்கும். இந்த சமயத்தில் 1938 செப்டம்பர் 11 ஸோ திருவல்லிக்கேணி கடற்கரையில் வந்து இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து நடக்கும். ஸோ அதில் வந்து பெரியார் என்ன சொல்றாங்க, தமிழ்நாடு தமிழருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார் 1938 செப்டம்பர் 11 அன்னைக்கு. ஸோ அதை ஒட்டி பெரியார் கைது செஞ்சு பெல்லாரி சிறையில் வந்து அடைச்சிருவாங்க. 2 ஆண்டு சிறை தண்டனை பெல்லாரி சிறையில் அடைச்சிருவாங்க. ஸோ இந்த பெல்லாரி சிறையில் இருக்கும்போது தான் நீதி கட்சியினுடைய தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அடுத்து வந்து 1939 2ஆம் உலகப் போர் வரும். 2ஆம் உலகப் போரில் இந்தியாவை வந்து பிரிட்டிஷ் வந்து ஈடுபடுத்துறதுனால காங்கிரஸ் வந்து அவங்களுடைய எல்லா அமைச்சரவையுமே வந்து கலைச்சிருப்பாங்க. ஸோ அதில் அமைச்சரவையிலிருந்து பதவி விலகி இருப்பாங்க. அதன்படி ராஜாஜி அமைச்சரவையும் வந்து விலக்கப்பட்டிருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்க தனிநபர் சத்தியாகிரகம் 1940 இது வந்து 1940 அக்டோபர் 13 வார்தா காங்கிரஸ் கூட்டத்தில் காந்திஜி வந்து வெளியிட்டிருப்பாரு. ஸோ அதன்படி தமிழ்நாட்டின் முதல் சத்தியாகிரகி டாக்டர் TSS ராஜன். டாக்டர் TSS ராஜன் தமிழ்நாட்டினுடைய முதல் சத்தியாகிரகி. ஸோ தமிழ்நாட்டுடைய முதல் சத்தியாகிரகி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் TSS ராஜன். ஸோ அவர் தான் வந்து தமிழ்நாட்டுடைய முதல் தனிநபர் சத்தியாகிரகி TSS ராஜன். அடுத்து வந்து காமராஜர். ஸோ இந்த சத்தியாகிரகிகளுடைய பெயர் பட்டியலை எடுத்துட்டு காந்திஜியை சந்திக்கிறதுக்காக போயிருப்பார். ஸோ அப்படி போகும்போது கூடூர் புகைவண்டி நிலையத்தில் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார் காமராஜர் ஐயா அவர்கள். அடுத்து ஒத்துழையாமை இயக்கம் உப்பு சத்தியாகிரக போராட்டங்களில் ஈடுபட்டவர்களை விட அதிக அளவிலும் அதிக ஆர்வத்துடனும் இந்த தனிநபர் சத்தியாகிரகத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன்படி இந்த தனிநபர் சத்தியாகிரகம் இருந்த தலைவர்கள் எல்லாரையுமே வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து கைது செஞ்சிருப்பாங்க. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து புரட்சி தீவிரவாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த புரட்சி தீவிரவாதம் இது பார்த்தோம்னா தொழிலாளர் வர்க்க பாதை ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகம் வந்து பிரிட்டிஷ்னா உலகின் மிகப்பெரிய பிரம்மாண்டமான சிறை அப்படிங்கிறது பிரிட்டிஷ் பேரரசு தான் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்துல சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து சிவகாமி நாதன். ஸோ அவர் வந்து சுதந்திர முரசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதை தொகுப்பு எழுதியிருப்பாரு இந்த புரட்சி தீவிரவாதத்தை ஆதரித்து. ஸோ அடுத்து வந்து இந்த புரட்சி தீவிரவாதத்தின் குவி மையம் ஸோ ஒரு உயிர் நாடியா இருந்தது சிவகாசி தான் புரட்சி தீவிரவாதத்தின் மையமா இருந்தது. 1937 மே 12 மதுரை திருமலை நாயக்கர் மகால்ல வெடிகுண்டு வந்து வீசப்பட்டிருக்கும். ஸோ அந்த புரட்சி தீவிரவாதம்னால அதிகாரிகளை கொண்டு நமக்கு வந்து விடுதலை வாங்கணும் அப்படிங்கிறது தான் அந்த புரட்சி தீவிரவாதம். ஸோ 1937 மே 12 மதுரை திருமலை நாயக்கர் மகால்ல வெடிகுண்டு வந்து வீசியிருப்பாங்க. அடுத்து பாருங்க 42 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் கிட் இந்தியா மூவ்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கான தீர்மானம் பம்பாயில 1942 ஆகஸ்ட் 7-8 வந்து பம்பாயில தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். அதன்படி 9 ஸோ ஆகஸ்ட் 9 காந்திஜி வந்து கைது செய்யப்பட்டிருப்பாரு. சென்னையில பூர்ண அறுதல் கடையெடுப்புலாம் நடக்குது. தொழிலாளர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்றாங்க. ஸோ அடுத்ததாக போலீஸ் சுட்டதில் 9 பேர் வந்து உயிரிழந்திருப்பாங்க தமிழ்நாட்டில். அதே மாதிரி தஞ்சை மாவட்டத்தில் வந்து கிளர்ச்சி நடக்குது. அங்க இருக்கக்கூடிய சிக்காலியில் இருக்கக்கூடிய உப்பநாற்று பாலத்தை வந்து வெடி வச்சு தகர்க்கும் முயற்சியும் வந்து செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் சிங்காநல்லூர்ல இருக்கக்கூடிய பஞ்சாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. அதே மாதிரி சூலூர்ல இருக்கக்கூடிய ராணுவ விமான தளமும் வந்து தாக்கப்பட்டிருக்கும். மதுரை முழுவதும் வந்து கடையெடுப்பு செய்றாங்க. மதுரையில இருந்த ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் நாயர் ஸோ அவர் மீது வந்து திராவகம்னா ஆசிட் ஸோ ஆசிட் வந்து வீசியிருப்பாங்க. அடுத்து ராமநாதபுரத்துல செல்லதுரை தலைமையில திருவாடானை சப்ஜெயில உடைச்சு அந்த ஜெயில இருந்த சின்ன அண்ணாமலை அதுக்கப்புறம் TN ராமநாதனையும் வந்து விடுதலை செஞ்சிருப்பாங்க செல்லதுரை தலைமையில ராமநாதபுரத்துல. அடுத்து ராஜபாளையத்துல இருந்த 5ஆம் ஜார்ஜ் மன்னருடைய சிலை வந்து அடிச்சு உடைக்கிறாங்க. ஸோ ராஜபாளையத்துல 5ஆம் ஜார்ஜ் மன்னருடைய சிலையை அடிச்சு உதைக்கப்படுது. அதுக்கப்புறம் ராஜாஜி இந்த சமயத்துல காங்கிரஸ்ல இருந்து வெளியேறி இருக்கிறதுனால அவர் வந்து இந்த குட் இந்தியா மூவ்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாரு. ஸோ இதை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாரு. இது ராஜாஜி பத்தி படிக்கும்போது நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அடுத்து வந்து இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை ஒட்டி தமிழ்நாட்டில் போடப்பட்ட முக்கியமான வழக்குகள் பார்த்தோம்னா அக்னி திராவக வழக்கு, அதுக்கப்புறம் லோன் கொலை வழக்கு, சீர்காழி சதி வழக்கு, விமானதள எரிப்பு வழக்கு, திருவையாறு கலவர வழக்கு. ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் போடப்பட்ட முக்கியமான வழக்குகள். ஸோ அடுத்து வந்து ஃபைனலாக நமக்கு வந்து விடுதலை நோக்கி நம்ம போயிருப்போம். ஸோ பூனாவில் ஆகா கான் அரண்மனையில் சிறை வைக்கப்பட்டிருந்த காந்திஜி அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். அதாவது விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி மறியல் ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடக்குது. அதன்படி சென்னை தலைமை அலுவலகத்துக்கு முன்னாடி மறியல் நடக்குது. ஸோ அந்த காலத்தில் லின்னக்கோ பிரபு போயிட்டு வேல்ஸ் பிரபு வந்து வைஸ்ராயா ஆனவுடன் ஸோ வந்து அவங்க அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை ஒரு மாற்றம் ஏற்படுது. 1944 மே 6 காந்தி வந்து விடுதலை செய்யப்படுறாரு. ஸோ இந்த சமயத்தில் 45 பிரிட்டிஷ்ல பொது தேர்தல் நடந்து அதில் தொழிற்கட்சி வந்து ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. சரிங்களா. ஸோ இந்த சமயத்தில் சென்னை சட்டமன்ற தேர்தலில்
215 தொகையில் காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அதன்படி டி பிரகாசம் முதல் அமைச்சராக வந்து முதலமைச்சராக பதவியேற்றுப்பார். அடுத்து இந்திய தேசிய ராணுவ கைதி, ஸோ அதாவது இந்தியன் நேஷனல் ஆர்மி, ஸோ ஐஎன்ஏ உடைய கைதியாக பிடித்து கொண்டு வரப்பட்ட கேப்டன் ரஷீத், ஸோ அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டோம். ஸோ அதை எதிர்த்து வந்து கல்கத்தாவில் கிளர்ச்சி நடக்கும். அதே மாதிரி சென்னை திருச்சிலையும் வந்து ரஷீதை விடுதலை செய்யணும்னு சொல்லி கலவரங்கள் நடக்கும். அதே மாதிரி பம்பாயில் இருக்கக்கூடிய கப்பற்படையில் இருந்த இந்திய வீரர்களும் வந்து கிளர்ச்சி செய்வாங்க. ஸோ இந்தியன் நேவி ரிவோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அவங்களும் வந்து புரட்சி செய்கிறாங்க. அந்த சமயத்தில் ஜவஹர்லால் நேரு தலைமையில், ஸோ அதை ஒட்டி இடைக்கால அரசாங்கம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இந்த இன்டரிம் கவர்மெண்ட், இடைக்கால அரசாங்கம்னா இன்டரிம் கவர்மெண்ட். ஸோ இன்டரிம் கவர்மெண்ட்ல ராஜாஜி வந்து அமைச்சரவையில் இருந்திருப்பாரு. அடுத்து அரசியலமைப்பு சட்டமன்றத்தை உருவாக்குறதுக்காக ஸோ சென்னை மாநிலத்திலிருந்து 49 பிரதிநிதிகள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அதில் 22 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். ஸோ இதில் வந்து இப்போ வைஸ்ராயா மவுண்ட் பேட்டன் வந்து வந்திருப்பாரு. ஸோ வந்தப்புறம் விடுதலை வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கும். நாடு வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை செஞ்சு விடுதலை வந்து உறுதி செய்யப்படுது. ஸோ அதன்படி 1947 ஆகஸ்ட் 14 நள்ளிரவில் வந்து டெல்லியில் பிரிட்டிஷ் கொடி ஏற்கிட்டு இந்திய மூவர்ண கொடி வந்து ஏற்றப்பட்டிருக்கும். அதே மாதிரி சென்னையில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் வந்து பிரிட்டிஷ் ஜாக் கொடி ஏற்கிட்டு அசோக சக்கரம் பொறிக்கப்பட்ட சுதந்திர இந்தியாவின் மூவர்ண கொடி வந்து சென்னை ஜார்ஜ் கோட்டையில் வந்து ஏற்றப்பட்டிருக்கும். ஸோ அதன்படி இந்தியாவுக்கு வந்து விடுதலை கிடைக்கிது. ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த 2 வீடியோவில் நம்ம வந்து விடுதலை போல தமிழகத்தினுடைய பங்கு, தமிழ்நாட்டு தலைவர்கள் அவங்களுடைய போராட்டங்கள்லாம் நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து வேற ஒரு டாபிக்ல நம்ம பார்க்கலாங்க.